வாங்க வணக்கம். இன்றைக்கி தண்ணி எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். அதுக்கு ஒரு இன்ச்சு அளவில் ஒரு 3 துண்டு இஞ்சை தோல் சீவிட்டு கழுவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பச்சை மிளகாவை 2ஆக கீணாதீங்க. அந்த காம்பு பகுதியை விட்டுட்டு கீனி மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு 8 பச்சை மிளகாய். எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாணலில் சேர்த்துட்டு கொஞ்சம் அடிகனமான வாணலில் சேர்த்துடுங்க. அதுக்கு 2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து தண்ணி மிதக்க விட்டு கொதிக்க விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இதை செய்த அன்றைக்கே நம்ம சாப்பிட முடியாது. நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கும் எல்லாமே, பச்சை மிளகாய், எலுமிச்சை, இந்த இஞ்சி எல்லாமே. ஆனால் இதை முதல் நாள் நம்ம தொட்டுக்க முடியாது, கசக்கும். அதனால் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பாட்டில் வச்சு தொட்டுக்க முடியும். இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் இது நிறைய செய்து வச்சுக்க முடியாது. ஒரு வாரத்துக்கு மட்டும் நம்ம செய்து வச்சுக்க முடியும். ஏன்னா இதை வெயிலில் வச்சு எடுக்கணும். ஒரு மணி நேரம் வெயிலில், டெய்லியே 1 மணி நேரத்துக்கு வெயிலில் வச்சு எடுக்கணும். இல்லைன்னா சூடு பண்ணணும். நல்லா ஸ்பூனால் அந்த இப்போ பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா, இது மாதிரி கண்டெய்னர் பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நல்லா கலந்துட்டு 1 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுக்கணும் டெய்லி. அப்போ அது நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.